வெல்கம் டு டுடே வேர்ல்ட். தளபதி வந்து பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரிப்ளை ட்வீட் பண்ணியிருக்காரு. டிஎம்கேக்கும் தளபதிக்கும் உண்டான வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னு நான் கடைசியில சொல்றேன். முதல்ல யார் யாரெல்லாம் விஷ் பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காருன்னு முதல்ல சொல்லிடுறேன் நானு. என்னோட பர்த்டேக்கு வந்து சோசியல் மீடியால விஷ் பண்ணவங்களுக்கும், எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே என்னோட நன்றி. முக்கியமா பாண்டிச்சேரி சிஎம் எங் ரங்கசாமி அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும், விடுதலை சீர்திருத்த கட்சி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் அன்புமணி ராமதாஸ் கட்சி அவர்களுக்கும், தமிழிசை சவுந்தரராஜன், டிடிவி தினகரன், கமலஹாசன், ஜான் பாண்டியன், நெல்லை முப்ராக், செல்வ பெருந்தகை, அண்ணாமலை, எஸ் திருநாவுக்கரசர், டி ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், வானதி சீனிவாசன், விஜய் வசந்த், ஓபி ரவீந்திரநாத், அப்புறம் காவல்துறையில விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. டிவிகே சார்ந்தவர்களுக்கும், என் ரசிகர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே தவிர எல்லா கட்சியும் விஷ் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்துல தமிழக அரசு எடுத்து ட்வீட் போட்டதுனால அப்புறம் எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கும் விஷ் பண்ணாரு. பவன் கல்யாணுக்கு விஷ் பண்ணாரு, சந்திரபாபு நாயுடு விஷ் பண்ணாரு. 40 எடுத்த டிஎம்கேக்கு மட்டும் விஷ் பண்ணல. அந்த காண்டு தான் அவங்க திருப்பி இது பண்றாங்க. போன வாட்டிலாம் விஷ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க டிஎம்கே சைட்ல இருந்து. இந்த வாட்டி விஷ் பண்ணாதப்பே தெரியுது அவங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் இருக்குன்ட்டு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தளபதி யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ முடிச்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய்.